ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம ஃபிளரிஸ்ட் போனியோட 4வது எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். எபிசோட் ஸ்டார்டிங்லயே வெய்ஃபா தோட்டத்துக்கு வந்து கெஸ்ட்டுங்கெல்லாம் ஒன்னா நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வேணும்னே சாங்கோட அசிஸ்டன்ட் இடுப்புல இருக்கிற அந்த ஜேடு டோக்கனை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி, இந்த டோக்கன் எப்படி உங்ககிட்ட வந்தது, இது என்னோட வேலைக்கார பொண்ணோடது, எங்களோட திருடிட்டீங்களா அப்படின்னு கண்டபடி கத்த ஆரம்பிக்கிறா. உடனே இந்த வேலைக்கார பையன் இதுக்கு என் பாஸ் கொடுத்தது, என்ன பேச்சு பேசுறீங்க அப்படின்னு கேட்க சாங் அங்க வந்துடுறான். உங்க வீட்ல இருந்து எங்களுக்கு கிஃப்ட் வந்தது, அதுல வந்த ஒரு பொருள் தான் அது, எவ்வளவு தைரியம் தான் கெஸ்ட பார்த்து திருடி இருப்போம்னு சொல்லுவீங்க அப்படின்னு சாங்கும் கூட சேர்ந்து டிராமா போட ஆரம்பிக்கிறான். அப்போ உடனே யாரு கெஸ்ட் கொடுத்தாங்களோ அவங்கள கூப்பிட, இந்த கிஃப்ட் எல்லாமே இந்த லூஷுவோட அப்பா இருக்காரு அவர்கிட்ட இருந்து வந்ததாங்க, வேற எதுவும் கிடையாதுன்னு சொல்ல லூஷுவோட அப்பா திருன்னு முழிக்க ஆரம்பிக்கிறான். வெய்ஃபாவோட சொத்து எல்லாத்தையும் இவங்களே ஆட்டைய போட்டு அதை அவங்க வசதிக்கு ஏத்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அதனால இப்ப நல்லா வசமா மாட்டிட்டு இருக்காங்க. வெய்ஃபா அழுதுட்டு, என் வேலைக்கார பொண்ணு போயிட்டா, அவன் ஞாபகமா இருக்கிறது இந்த கிஃப்ட் தான், அது மட்டும் இல்லாம என்னோட டவுரி பணம் எல்லாம் எங்க போகுது என்ன ஆகுதுன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்க, லூஷுவோட அப்பா பார்த்துட்டு அசிஸ்டன்ட் கிட்ட போயிட்டு மிரட்ட ஆரம்பிச்சு, ஏண்டா எவ்வளவு தைரியம் தான் என் மருமக பொண்ணோட ஜேடட் ஜுவல்லரி அதை எடுத்து கெஸ்டுக்கு கிஃப்டா கொடுத்திருப்ப, உன்னை நம்பி எல்லா பொறுப்பையும் கொடுத்தது தப்பா போச்சு, உன்னை ஒண்ணு சொல்லி பிரோஜனம் கிடையாது, இவனை இப்பவே கூட்டு போயிட்டு முதுகுல 4 சவுக்கடி கொடுத்து விடுங்க அப்படின்னு சொல்ல, அவன் உடனே என்ன மன்னிச்சிருங்கன்னு அவனும் கத்த ஆரம்பிக்கிறான் உண்மையை சொல்ல முடியாம. சாரிங்க எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு லூஷுவோட அப்பா சாங்க பார்த்து ஒரு பெரிய கும்பிடு போட, அங்க வர ஆளுங்க அந்த அசிஸ்டன்ட் அங்க தூக்கிட்டு போயிடுறாங்க அடிக்கிறதுக்காக. ப்ராப்ளம் முடிஞ்சதுல எல்லாரும் உள்ள வாங்க அப்படின்னு அவங்க அப்பா கூப்பிட்டு இருக்கும் போதே சாங்க நேரா அந்த டோக்கனை எடுத்துட்டு போயிட்டு உங்க வெய்ஃபா கிட்ட கொடுத்துடுறான். உன் டோக்கனும் உனக்கு திரும்ப கிடைச்சிருச்சு. அதே மாதிரி லூஷுவோட அப்பாவோட அசிஸ்டன்ட் தான் அன்னைக்கு இந்த யூலு பொண்ண தண்ணிக்குள்ள தள்ளி விட்டான். இப்போ அவனுக்கு மறுபடியும் பயங்கரமா அடி கிடைக்க போகுது. சோ நீ பழி வாங்கிட்டல அப்படின்னு கேட்க, பழி வாங்கிட்டேனா, என்ன இருந்தாலும் என்னோட தங்கச்சி மாதிரி அவ திரும்ப வர போறது கிடையாது, ஜஸ்ட் என்னோட மனசாந்திக்கு வேணா அது ஒரு சின்னதா இருக்குமே தவிர பழியா என்னால வாங்கவே முடியாது அப்படின்னு அங்க ரொம்ப வெய்ஃபா சோகமா சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் உனக்கு ஒண்ணு சொல்லவா, நீ ரொம்ப நல்ல பொண்ணா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சாங் அங்க இருந்து போயிடுறான். உடனே வெய்ஃபா யோசிக்க ஆரம்பிக்கிறா, இங்க இருந்து எப்படி எஸ்கேப் ஆகுறது, நான் ஒரு ஐடியா பண்ணிட்டேன் அப்படின்னு. சாங் மறுபடியும் எந்த இடத்துல பிரின்சஸ் இருக்காலோ அங்கதான் விருந்தே நடக்குது, எல்லாரும் செலிப்ரேட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. சாங் நேரா பிரின்சஸ் கிட்ட போய் உட்காந்துட்டு, என்ன பிரின்சஸ் கொஞ்சம் டல்லா இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்க, உடனே யூச்சி பாக்குறா, இங்க நான் எதுக்காக வந்தேனோ அது சரியாவே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு. என்னதான் இருந்தாலும் லூஷு கிட்ட தனியா பேச முடியல, அத சொல்லிட்டு இருக்கா. பிரின்சஸ் உங்களை ஹாப்பியா வச்சுக்கிறதுக்காக தான் ராஜா என்ன சூஸ் பண்ணி இந்த இடத்துக்கு அமைச்சிருக்காரு. சோ நான் ஏற்கனவே ஒரு ஐடியா பண்ணிட்டேன், அந்த பக்கம் கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சாங்கு சொல்ல, ஏற்கனவே லூஷு கிட்ட சாங்கோட அசிஸ்டன்ட் ஒருத்தன் போயிட்டு, கொஞ்சம் தனியா வாங்க பிரின்சஸ் பாக்கணும்னு கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிடுறான். லூஷு அங்க இருந்து தனியா போயிடுறான். சாங்க பார்த்துட்டு யூச்சி ரொம்ப ஹாப்பி ஆயிடுறா, ரொம்ப தேங்க்ஸ் இந்த வேலையை பார்த்ததுக்குன்னு அங்க இருந்து கிளம்புறா. ஆனா நீங்க வாக்கிங் போறீங்களா, இளவரசி போகும்போது நாங்க எப்படி இருக்க முடியும், நாங்களும் பின்னாடியே வரோம், நிறைய பேர் கிளம்புறாங்க. சாங் அங்க வந்துடுறான். அது எப்படி, என்னோட வீர தீரத்தை பார்க்காம நீங்க கிளம்புனா எப்படி, நான் ஒரு மேட்ச் வைக்க போறேன், யாரு வின் பண்றான்னு பாக்கலான்னு மத்த எல்லாரையும் டிஸ்ட்ராக்ட் பண்ணிடுறான். பிரின்சஸ் தான் சாக்குன்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பிடுறா. உடனே எங்க அசிஸ்டன்ட் கேக்குறான், நிஜமாவே உங்க வீர தீரத்தை காட்ட போறீங்களான்னு கேட்க, ஆமா, ஆனக்குள்ள யாரு நேரா குச்சியை போடுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேம் விளையாட போறேன் அப்படின்னு வேணும்னே போய் வாலண்டியரா மொக்கையா கேம் விளையாட ஆரம்பிக்கிறான். மத்த எல்லாரும் கிண்டல் பண்ணி சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க லூஷு தோட்டத்துல ஒரு மாடம் மாதிரி இருக்கு, அங்க போய் தனியா வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அந்த இடத்துல பூச்செடி ஒண்ணு ரொம்ப அழகா இருக்கு, அத பாத்துட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு யூச்சி வந்துடுறா. வந்ததுமே சுத்தி இருக்கிற எல்லா ஸ்கிரீனையுமே மூடி விட்டுடுறா. மூடி விட்டுட்டு மேல் கோட்டை கழட்டுறா. என்ன பண்ண போறா அப்படின்னு ஒரு மாதிரி நர்வஸா லூஷு பாத்துட்டே இருக்க, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, இப்பதான் உங்களை வந்து பார்க்க முடியுது, இந்த Dress ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேள்வி மேல கேள்வி கேட்க, உடனே லூஷு பாக்குறான், உன்னை முதல் தடவை பார்க்கும்போது இந்த Dress தான் நீ போட்டிருந்த அப்படின்னு. ஆமா, அப்ப நீங்க சூப்பரா மியூசிக் வாசிப்பீங்க, இப்பயும் அதே மாதிரி உங்களுக்கு திறமை இருக்கா அப்படின்னு அவ கேட்க ஆரம்பிக்க, உடனே லூஷு அவளுக்கு வாசிச்சு காட்ட ஆரம்பிக்கிறான். அப்ப லூஷு 3 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த கிஃப்ட கையில வச்சுட்டு, இந்த கிஃப்ட நாங்க வந்து உடைச்சா மட்டும் தான் பிரிக்க முடியும் அப்படின்னு கொடுத்தீங்க, அதே மாதிரி எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கூட நான் யாரையுமே என்ன தொட விடவே இல்லை, என் பக்கத்துல கூட வர விடவே இல்லை, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்ல, அதெல்லாம் பழகிய கதை, அதை பத்தி எதுக்கு பேசிக்கிட்டுன்னு லூஷு பேசுறான். உடனே பிரின்சஸ் ஷாக் ஆயிடுறா. அப்ப என்னை விட்டு அவாய்ட் பண்ணிட்டு போலான்னு பாக்குறீங்களா, எங்க அப்பா கிட்ட என்னால வந்து மறுத்து பேச முடியல, எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாரு அவரோட பொண்ணுங்களுக்குலாம், அதே மாதிரி எனக்கும் எங்க அப்பா கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு, நான் ரொம்ப வீக்கான ஆளா இருந்தேன், அது மட்டும் இல்லாம நான் கல்யாணம் பண்ணி போனதுக்கு அப்புறமா எவ்வளவு வந்துட்டு காதலே இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிறது ஒரு டார்ச்சர் அப்படின்னு கண்டுபிடிச்சேன், என் புருஷன் என்னை தொட வரும்போதெல்லாம் எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்தது, அதை எப்படி நீ ஈஸியா பாஸ்ட்ன்னு சொல்லிடலாம், நான் உன்னை மறக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கையை வந்து பிடிச்சுக்கிறா. லூஷு பாக்குறான், எனக்கு இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு பிரின்சஸ், உங்களுக்கு தெரியும்ல, நான் இன்னும் ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்கேன்னு சொல்ல, அவளை டிவோர்ஸ் பண்ணிடு அப்படின்னு பிரின்சஸ் சொல்ல ஆரம்பிக்கிறா. அது எப்படிங்க கூச்சமே இல்லாம ஒரு பொண்ணோட வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ண சொல்லி இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க, உங்க மேல எனக்கு ஒரு பெரிய இருந்தது
உண்மைதான். ஆனா அது ரொம்ப ஒரு நல்ல பொண்ணு மேல. உங்கள மாதிரி நீங்க முன்னாடி இருந்திருந்தா கண்டிப்பா நான் உங்க மேல பிரியமே வச்சிருக்க மாட்டேன் அப்படின்னு லூஷு சொல்லிடுறான். பிரின்சஸ் பாக்குறா, நான் ஒரு பிரின்சஸ்ங்கிற ஒரே காரணத்தினால மட்டும்தான் என்னோட உயிர் என்னோட மாமியார் வீட்ல இருந்து தப்பிச்சுது. நான் என் புருஷனை பக்கத்துல விடல அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் என்ன போட்டு டார்ச்சர் பண்ணாங்க. என்ன ரொம்ப மென்டலா கொடுமைப்படுத்தினாங்க. நான் மட்டும் எனக்கு பதவி இல்லாம இருந்திருந்தா கண்டிப்பா என்னால தாங்கி வந்திருக்க முடியாது. அதனால என்னோட பதவியை நான் ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறதுக்காக சில வேலைகள் பண்ணி பண்ணி என் மனசு இப்படி கொடூரமா ஆயிடுச்சு. நான் கொஞ்ச நாள் உன் கூட இருந்தா போதும், மறுபடியும் நார்மல் ஆயிடுவேன். நீ சீக்கிரமா என் கூட கிளம்பி என்னோட ஊருக்கு வந்துரு, எல்லாத்தையும் பாத்துக்கலாம், நம்ம 2 பேரும் சேர்ந்து பாத்துக்கலாம்னு சொல்ல, இல்ல உங்களை எப்படி ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சாங்களோ என்னையும் அதே மாதிரி பண்ணி வச்சுட்டாங்க. ஆனா எனக்குன்னு ஒரு ஒய்ஃப் இருக்கா. இப்ப நான் உங்க கூட கிளம்பி ஊருக்கு வந்தா அந்த பொண்ணோட லைஃபும் ஸ்பாயில் ஆயிடும். அப்படினால வர முடியாது. அது மட்டும் இல்லாம 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நீங்களும் நானும் 2 பேருமே வேற. அது எப்படி மாறும் இனிமே? அது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறா. உடனே பிரின்சஸ் பின்னாடியே வந்து கைய பிடிக்கிறேன்னு பொத்துன்னு கீழே விழுந்துடுறா. அடிபட்டுருச்சா அப்படின்னு பக்கத்துல போயிட்டு இவன் கேட்டுட்டு இருக்கான். கரெக்டா அந்த நேரத்துல வெய்ஃபா அங்க வரா. வந்துட்டு ஏதோ ஒரு முடிவோட அங்க இருந்து கிளம்பி போறா. அப்ப அதுக்குள்ள பிரின்சஸ் அவ ஷோல்டர்ல இருக்கிற இந்த கோட்டை விலக்கிடுறா. உள்ள ஃபுல்லா கீரலா இருக்கு, இதை தொட்டு பாரு அப்படின்னு சொல்ல உடனே ஷாக் ஆயிடுறா லூஷு. என்ன ஆச்சு அப்படின்னு அதை தொட்டு பாத்துட்டு இருக்கான். இங்க வெய்ஃபா வரவ, நேத்து எல்லாரும் என்னோட பூச்செடியை பாத்தீங்கல்ல, இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் பூ ஒன்ன மாடத்துல வச்சிருக்கேன், எல்லாரும் வந்து பாருங்க அப்படின்னு கூப்பிட ஆரம்பிக்கிறா. அந்த இடத்துல தானே இளவரசி இருக்காங்க அப்படின்னு சாங்கு கிட்ட அசிஸ்டன்ட் சொல்லிக்கிட்டு இருக்கான். சாங் அதை கண்டுக்காம வா நம்மளும் போய் வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்னு சிரிச்சுட்டே அங்க இருந்து கிளம்புறான். இத பாத்துட்டு இங்க இன்னொரு பக்கம் தழும்பெல்லாம் பார்த்தல, உன்னை வந்துட்டு என்னால பிரியவே முடியல, அதுக்கு முன்னாடி இந்த வலிலாம் எனக்கு ஒரு வலியாவே தெரியல, அதனால நானே என்னை காயப்படுத்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல லூஷு அவளையே பாத்துட்டு இருக்கான். ஏன் அளவுக்கு உன்னை யாரும் லவ் பண்ண முடியாது, நான் உன்னை அந்த அளவுக்கு லவ் பண்றேன், புரியுதா இல்லையா அப்படின்னு பிரின்சஸ் சொல்லிட்டு அவனுக்கு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. லூஷு ஒரு செகண்ட் மாதிரி மயங்கி போயிட்டு அவளுக்கு கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த நேரத்துல எல்லாரும் உள்ள வர முடியாது, மாடத்தை நீங்க இங்க இருந்தே பாருங்க, நான் பூவை காட்டுறேன் அப்படின்னு ஸ்கிரீனை ஓபன் பண்றதுக்காக வெய்ஃபா போயிட்டு இருக்கா. உள்ள 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அவளுக்கு தெரியுது. டக்குனி வந்து ஸ்கிரீனை ஓபன் பண்ணி விட சுத்தி நிக்கிற எல்லாரும் பாத்துடுறாங்க. அவ்வளவுதான், எதுக்காக இங்க வந்த அப்படின்னு வெய்ஃபாவை பார்த்து லூஷு கத்திட்டு பிரின்சஸ்க்கு கோட்டு போட்டு மூடி விட்டுட்டு இருக்கான். உடனே இங்க பின்னாடி நிக்கிற லூஷுவோட அம்மாக்கெல்லாம் மயக்கமே வந்துருது. வெய்ஃபா பாக்குறா, என்ன அநியாயம் நடக்குது பாத்தீங்களா, என்னோட புருஷன் என் கண்ணு முன்னாடியே பிரின்சஸ் கூட குதூகலமா இருந்துட்டு இருக்காரு, அத்தை மாமா என் வாழ்க்கையே நாசமாயிடுச்சுன்னு அழுது டிராமா போட்டுட்டு இருக்கா. ஜாங்கு பாக்குறான், என்னமா நடிக்கிறா பாரு, நடிப்புக்கு விருதே கொடுக்கலாம் போல அப்படின்னு மனசுக்குள்ள சிரிச்சு பாத்துட்டு இருக்கான். வெய்ஃபா உடனே இதுக்கும் மேல சரிப்பட்டு வராதுங்க, என்னால இளவரசி கூட மோத முடியாது, நான் ஒரு சாதாரண வியாபாரியோட பொண்ணு, இளவரசி எந்த உயரத்துல இருக்காங்க, இங்க எல்லாரும் பெரியவங்க எல்லாம் இருக்கீங்க, உங்க எல்லாரும் முன்னாடி ஒன்னே ஒண்ணு கேட்டுக்கிறேன், எனக்கு மட்டும் டிவோர்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இவங்களோட வாழ்க்கைக்குள்ள நான் வர மாட்டேன், ஏன்னா இளவரசியை இப்படி பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி அவர் கல்யாணம் பண்ணிக்காம இருக்க முடியும் அப்படின்னு கேட்டு அழ ஆரம்பிக்கிறா. உடனே எல்லாரும் டைவர்ஸ் பண்றதா சரின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. வெய்ஃபா அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கா. அப்ப நமக்கு ஒரு பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. முத நாள் நடந்தது. முன்னாடி நாளே வெய்ஃபா பிரின்சஸ பாக்குறதுக்காக போயிருக்கா. பிரின்சஸ் உடனே எதுக்கு இங்க வந்திருக்க அப்படின்னு கேட்க, நீங்க வந்துட்டு எப்படியாவது லூஷுவா கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவோடு இருந்திருக்கீங்க, அதுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நான் முழு சம்மதம் கொடுக்குறேன், அது மட்டும் இல்லாம எனக்கும் லூஷு மேல எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல, நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க நாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா எந்த இடத்துலயுமே வாழல அப்படிங்கறத, அதனால நீங்க தாராளமா எங்களை டிவோர்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்க அவரை கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல, அதுக்கு ஏதாவது ஐடியா வச்சிருக்கியா அப்படின்னு பிரின்சஸ் கேக்குறா. இந்த குடும்பத்துல ஜோசியத்தை தான் முழுசா நம்புவாங்க, அதனாலதான் எனக்கு கல்யாணமே பண்ணி வச்சாங்க, அதனால ஏதாவது ஒரு ஜோசியக்காரரை கூப்பிட்டு பொய் சொல்ல வச்சீங்க அப்படின்னா இங்க இருக்கிறவங்க ஈஸியா மயங்கிடுவாங்கன்னு சொல்ல, எவ்வளவு தைரியம் தான் என்ன யூஸ் பண்ணிட்டு நீங்க வந்து ஃப்ரீ ஆகலான்னு பாப்ப அப்படின்னு பிரின்சஸ் கத்த ஆரம்பிக்கிறா. வெய்ஃபா பாக்குறா, உங்களுக்கும் இதுல பலன் இருக்கு எனக்கும் இதுல பலன் இருக்குங்கும் போது ஏன் இதை பண்ணக்கூடாது, நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணலாம் இல்லன்னு சொல்ல, அப்போ உடனே பிரின்சஸ் சொல்றா, இந்த மாதிரி ஜோசியக்காரங்க எல்லாம் ரொம்ப வீக்கா இருக்கு, ஒரு மேட்டர் நம்ம பண்ணணும், அதுல கண்டிப்பா இதுல வந்து சான்ஸே இல்ல தப்பி போறதுக்கு அப்படிங்கிற மாதிரி குறி வச்சு அடிக்கணும், என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, இங்க வந்து உட்காரு அப்படின்னு வெய்ஃபாவை கூப்பிட்டு பிரின்சஸ் தான் அந்த ஐடியாவே கொடுத்திருக்கா. கிஸ் பண்ணும்போது கூட்டு வந்து காட்டிருன்னு, ஆனா இப்படி பண்ணா உங்களோட மானத்துக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமே அப்படின்னு வெய்ஃபா சொல்லிக்கிட்டு இருக்கா. இல்ல பரவாயில்ல, அதே பையனோட எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்னா வேற யாரும் என்ன எதுவும் சொல்ல முடியாது, சோ இந்த ஐடியா கரெக்டா தான் இருக்கும், கரெக்டா பிளான் பண்ணலாம் அப்படின்னு அவதான் அந்த ஐடியாவை கொடுத்திருக்கா. இத பத்தி யோசிச்சு பார்த்துட்டு வெய்ஃபா நல்லா பல்ல காட்டிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்கா. இங்க நேரா அந்த வெய்ஃபாவோட மாமனார் ஜோசியக்காரங்களை போய் பாத்துட்டாரு. வெய்ஃபா அந்த வீட்டை விட்டு போனா செல்வ வளமும் கூடவே போயிடுமா அப்படின்னு. ஆனா அந்த ஜோசியக்காரர் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வெய்ஃபா வரணும்னு இருந்திருக்கா, அவ்வளவுதான், அவ போனாலும் கவலை இல்ல, பிரின்சஸ் மட்டும் உங்க வீட்டுக்கு வந்துட்டா எல்லா செல்வமும் பல மடங்கு வரும்னு சொல்ல, உடனேங்க லூஷுவோட அப்பா நிறைய காசை ஜோசியக்காரருக்கு கொடுத்துட்டு போறாரு. அடுத்து பின்னாடியே வர வெய்ஃபா அந்த ஜோசியக்காரருக்கு நிறைய காசு கொடுக்குறா. ஏற்கனவே பேசி வச்சுதான் சொல்ல சொல்லிருக்கா. இங்க பிரின்சஸ் அவ ரூம்ல உட்காந்துக்கிட்டு இருக்க. கரெக்டா அந்த இடத்துக்கு உங்களை பாக்குறதுக்கு ஆளுங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல, ஒன்னும் பிரச்சனை கிடையாது, யாரா இருந்தாலும் வர சொல்லு, இந்த விஷயம் இன்னும் ஒரு 3 நாள்ல ஊர் முழுக்க பரவிரும், அப்ப இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சுதான் ஆகணும்னு பிரின்சஸ் பல்ல காட்டிட்டு
இருக்கா. லூஷுவோட அம்மாவும் அப்பாவும் உள்ள வராங்க. என்ன குறை சொல்ல போறீங்களான்னு பிரின்சஸ் கேக்குறா. அது எப்படி மேடம் நாங்க உங்களை குறை சொல்ல முடியும்? தப்பு நடந்துருச்சு. நீங்க மட்டும் என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கடைசி வரையும் என் பையன் நன்றியோட இருப்பான். நீங்க சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க லூஷுக்கு இப்பதான் அந்த விஷயமே தெரியுது. அவன் நேரா உள்ள வரான். உனக்கும் பிரின்சஸ்க்கும் கல்யாண ஏற்பாடு பண்ணிருக்கோம்பான்னு சொல்ல லூஷு ஷாக் ஆயிடுறான். அம்மா ஒரு செகண்ட் தெரியாம தப்பு நடந்துருச்சு, அதை பார்த்துட்டாங்கிறதுக்காக அப்படின்னு சொல்ல வர அவங்க அம்மா வாயை மூடு அப்படின்னு திட்டுறாங்க. இந்த கல்யாணம் உனக்கு கிடைச்ச பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. லூஷுக்கு இதுல சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்ல. அவன் வாயை திறக்கிறதுக்குள்ள சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு பிரின்சஸ் அங்க இருந்து போயிடுறா. எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க லூஷுவோட அம்மா அப்பாவும் பேசிட்டு இருக்காங்க. பிரின்சஸ் வண்டியில கிளம்புறதுக்கு போறா. நீ என் கூட வந்தா நான் ஹாப்பியா இருப்பேன், சீக்கிரமா சிட்டிக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சஸ் போகிறதுக்குள்ள நல்ல லூஷுவை கட்டி பிடிச்சுக்கிறா. எல்லாரும் திரும்பி நின்னுக்கிறாங்க. லூஷுக்கே ஆக்வர்டா தான் இருக்கு. பிரின்சஸ் வண்டியில ஏறி கிளம்ப ஆரம்பிச்சிடுறா. இங்க நம்ம வைஃபா இதுக்குதான் காத்துக்கிட்டு இருந்த மாதிரி எல்லா திங்ஸையும் பேக் பண்றா. அப்போ ஒரு வேலைக்கார பொண்ணு பக்கத்துல வரா. நிஜமாவே எல்லா திங்ஸையும் பேக் பண்றீங்களா? இன்னும் உங்களுக்கான டிவோர்ஸ்னு சொல்லிட்டு ஃபைனலா சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்க, நான் தான் கையும் களவுமா என் புருஷனை புடிச்சிட்டேன், அதுக்கப்புறமா நான் எதுக்கு இங்க இருக்கணும், கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியதா அப்படின்னு வைஃபா சொல்லிட்டு, நீயும் எனக்கு ஏதாவது பேக் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றதுனா பண்ணுன்னு சொல்ல இந்த விஷயம் லூஷுக்கு தெரிஞ்சிருது. அவ அப்பனா இங்க இருந்து முடிவா போறதா தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு லூஷு சொல்லிட்டு இருக்கான். ஆமா அவங்க ஹஸ்பண்ட் இன்னொரு பொண்ணோட உறவுல இருக்காங்க பாத்துட்டாங்க அப்படின்னா எந்த பொண்ணாடிக்கும் கஷ்டமா இருக்காதா அப்படின்னு அசிஸ்டன்ட் கேட்டுட்டு இருக்க. அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.